யாக்கோபுக்கு தேவன் ஒரு அபிஷேகத்தை கொடுத்தார். என்ன அபிஷேகம்? தேவன் அனாயிண்டிங் எங்க இருந்தது? இப்ப யாக்கோபுக்கு ஒரு அபிஷேகம் உண்டு. அவன் கையிட்டும் செய்கிற எல்லா காரியங்களும் வாய்க்க பண்ணது. அப்ப நம்ம வாழ்க்கையில எடுத்துங்க எக்ஸாம்பிள், நீ நான் எடுத்து பாருங்க. நீங்க கையிட்டு செய்யற காரியங்கள் வாய்க்காதா? தேவ அபிஷேகம் இருக்குன்னா நீ ஒண்ணுமே இல்லாத காரியம் கூட நீ செய்கிற காரியத்தை கர்த்தர் விசேஷமாய் மாற்றுவார். அல்லேலூயா. ஆனா புதிய ஏற்பாட்டு காலத்துல, பழைய ஏற்பாட்டுல ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு அவையங்கள ஒருவருக்கு அபிஷேகம் இருந்தது. சொப்பனத்துல ஒருத்தனுக்கு அபிஷேகம் இருந்தது. யோசேப்பு அந்த சொப்பனத்தின் காக்க, நம்ம பார்க்கிற சொப்பனம் எல்லாம் பேய் பிசாசும் வருது. சொப்பனம் வந்தாவே கட 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 கடன்னு அழுதுன்னு இருப்போம். ஆனா சொப்பனத்துல தேவ அபிஷேகம் இருக்குன்னா உன் சொப்பனத்தின் வல்லமை உன்னை விடுதலையாக்கும். அல்லேலூயா. மற்றவர்களையும் விடுதலையாக்கும். இது பழைய ஏற்பாடு. புதிய ஏற்பாடுல என்ன இருக்கு? யாக்கோபுக்கு தேவன் ஒரு அபிஷேகத்தை கொடுத்தார். என்ன அபிஷேகம்? தேவன் அனாயிண்டிங் எங்க இருந்தது? அவன் கரங்கள்ல இருந்தது. என்ன பாஸ்டர் யாக்கோபுக்கு அப்படியா? யாக்கோபு என்னென்ன காரியம் செய்யறானா அதெல்லாம் தடைபடாத ஆசீர்வாதமா இருந்தது. அவன் வெட்டின கிணறு இன்னுக்கும் இருக்கு. விசுவாசிக்கிறாமே சொல்லுவேன். அல்லேலூயா. முதலாய் பூமியில நீர் ஊற்று தோண்டனா தண்ணி இருக்கும்னு கண்டுபிடிச்சது யாரு? சயின்டிஸ்ட் யாக்கோபு. விசுவாசிக்கிறாமே சொல்லுவேன். ஏன்னா மேல இருந்து தண்ணி வரும், ஆறு தண்ணி வரும், ஊற்று எங்கேயோ வரும்னா. ஆனா வெறும் வட்டாந்தரை நோண்டி உள்ள பார்த்தா உள்ள தண்ணி இருக்கும்னு கண்டுபிடிச்சது யாரு? யாக்கோபு. அதான் ஏசப்பாட்ட வந்து சகோதரி சொல்லும், நீ இந்த தண்ணி எப்படிதம்மா எங்க முப்பிதாக்கள் வெட்டின கிணறு. அப்ப ஏசப்பா சொன்னாரு, இந்த கிணறு காட்டிலும் என்கிட்ட இருக்க வல்லமை விசேஷமானது. அல்லேலூயா. இதை பார்த்து அப்புறம் பேசுவோம். இப்போ யாக்கோபுக்கு ஒரு அபிஷேகம் உண்டு. அவன் கையிட்டும் செய்கிற எல்லா காரியங்களும் வாய்க்க பண்ணது. அப்ப நம்ம வாழ்க்கையில எடுத்துங்க எக்ஸாம்பிள், நீ நான் எடுத்து பாருங்க. நீங்க கையிட்டு செய்யற காரியங்கள் வாய்க்காதா? ஒரு முறுக்கு சுட்டா கூட ஒழுங்கா ஒரு அச்சு முறுக்கு ஒழுங்கா வராது. ஒரே மாதிரி முறுக்கு ஒரு 10 முறுக்கு சுட்டி காட்டுங்க பார்க்கலாம். ஒரே மாதிரியா 10 முறுக்கு சுட்டு காட்டுங்க, உங்களுக்கு நான் கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் கொடுக்குறேன். ஒரு முறுக்கே ஒழுங்கா சுட முடியல. சரி வேணாங்க, ஒரு தோசை 5 தோசை ஒரே மாதிரி சுட்டு கொடுக்குங்க பார்க்கலாம். இன்னைக்கு சுட்ட மாதிரி நாளைக்கு சுட்டு கொடுக்குங்க பார்க்க முடியாது. இன்னைக்கு சுவையா இருக்க மாதிரி நாளைக்கு சுவையா இல்லை. காரணம் ஒவ்வொன்றுக்கும் தேவன் கொடுக்குற அபிஷேகம். அல்லேலூயா. விசுவாசிக்கிறாமே சொல்லுவோமே. தேவ அபிஷேகம் இருக்குன்னா நீ ஒண்ணுமே இல்லாத காரியம் கூட நீ செய்கிற காரியத்தை கர்த்தர் விசேஷமாய் மாற்றுவார். அல்லேலூயா. விசுவாசிக்கிறாமே சொல்லுவோமே. தேவன் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விசேஷத்தை கொடுத்தார். நோவாவுக்கு அவன் பேழை செய்வதற்கு உண்டான ஞானத்தையும் அந்த அபிஷேகத்தையும் கர்த்தர் கொடுத்தார். மக்கள் எல்லாம் காப்பாற்றுகிற அந்த அபிஷேகத்தை கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா. மோசேக்கு அபிஷேகம் எங்க இருந்தது? அவன் கோல்ல கர்த்தர் கொடுத்தார். விசுவாசிக்கிறாமே சொல்லுவேமே. உன் வீட்டில் உன் கையில் இருக்கிற நீ கையிட்டு செய்கிற உன் கீ செயின் இருக்கு பார்த்தீங்களா, பீரோ கீ செயின், அதில் ஒரு அபிஷேகம் தான் நகை உள்ள தானா சேரும். அதனால பாஸ்டர் கிட்ட எடுத்துட்டு வந்து கொடுத்து பாஸ்டர் இந்த சாவி ஜெபம் பண்ணி கொடுத்தாருன்னா இருக்கிறதும் உண்மையா போயிடும். அபிஷேகம் யாருக்கு? உங்களுக்கு. அது யார் கொடுக்கணும்? தேவன் தான் கொடுக்கணும். என்ன அபிஷேகம், எப்படிப்பட்ட அபிஷேகம் கொடுக்கணும் யாருக்கு தெரியும்? உங்களுக்கு என்ன அபிஷேகம் இருக்கு நீங்க தான் கண்டுபிடிக்கணும். எனக்கு இந்த அபிஷேகம் வேணும்னு சொல்லிட்டு கர்த்தர்ட்ட கேட்க முடியாது. அல்லேலூயா. கேட்டா கொடுப்பாரு. ஆனா தேவனே உனக்கு ஒரு அபிஷேகத்தை கொடுத்திருப்பார். அந்த அபிஷேகத்தின் வல்லமை விசேஷமா இருக்கும்.